ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் HTML மூலம் எப்படி வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லிக்கிட்டு வர போகிறேன். ஒவ்வொரு சீரீஸாக அதாவது ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக இருக்கிற லாங்குவேஜ் HTML. இதுதான் ப்ரௌசரில் விசிபிளாக இருக்கிற ஒரு லாங்குவேஜ். அதாவது கிளைண்ட் சர்வரில் இருந்து ரன் பண்ணுற கிளைண்டில் இருந்து ரன் பண்ணுற ஒரே ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது யூஸ் பண்ணுறது? HTML, மற்றது JavaScript, மற்றது PHP, இப்படி பூட்ஸ்ட்ராப், இப்படி நிறைய இருக்குது. இதில் இப்போதைக்கு HTML வச்சு ப்ரோக்ராமிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தர போகிறேன் சீரியஸாக. அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிச்சக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் HTML என்னென்னு பார்ப்போம். HTML என்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்று சொல்லப்படும். இதில் மார்க்அப் லாங்குவேஜ் என்ற ஒரு லாங்குவேஜை வச்சுக்கொண்டு வெப்பேஜை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது விவரிக்கிறது, ஒரு பேஜில் என்னென்ன இருக்குன்றதை பற்றியெல்லாம் விவரிக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் HTML லாங்குவேஜ் என்று சொல்லப்படும். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்டும், அதாவது இப்போ HTML ஹெட், டைட்டில், பாடி, மற்றது ஹெட்டிங், பேராகிராஃப், இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக், இந்த இவ்வளவு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட் என்று சொல்லப்படும். இவைகளை நாங்கள் டேக் என்ற பேர்லையும் பிறப்பா வச்சு அழைக்கிறது உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வெப்பேஜ், அதாவது பேசிக்காக HTML பேசிக்லேருந்து போகிறோம். HTML என்னென்று சொல்லிட்டேன். இப்போ HTML கோடிங் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் HTML என்றது பல்மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே நோட்பேட்++ஐ யூஸ் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பிளாங்காக ஒரு பேஜ் எடுக்கிறேன். இதை சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னென்று சேவ் பண்ணுறது ஒரு HTML ஃபைலைன்றதை பார்ப்போம். நேம் வைக்க வேணும். நான் இதுக்கு HTML பேசிக்ன்ற நேம் வைக்கிறேன். பேசிக். ஓகே, இப்போ நேம் வச்சுட்டேன். இப்போ இது என்ன ஃபைல்ன்றதை ப்ரௌசருக்கு காட்ட வேணும். ஸோ இது HTML ஃபைல் என்றபடியே .html என்ற எக்ஸ்டென்ஷன் நேமோட சேவ் பண்ணுறேன். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்டா, அந்த சேவ் ஆஸ் டைப்பில் போய் HTML, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபைல் என்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது. அதில் இப்போதைக்கு எங்களுக்கு தேவை JavaScript, ஜாவா, JSON ஃபைல், நிறைய இருக்குது. PHP, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. PHP இப்படி எங்களுக்கு நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேஸ்கேடிங், அதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் HTML தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ HTML செலக்ட் பண்ணி இங்கே வர்றோம். இந்த பேர் வச்சுட்டோம். HTML செலக்ட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணோன்னே இங்கே ப்ளூ அடையாளம் பெறுது, லைன் பிளிங்க் பண்ணது. ஓகே, இப்போ HTML ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே HTML லாங்குவேஜில் டெக், அதாவது கிரேட்டர் தேன், லெஸ் தேன் சிம்போல், அதை தான் இங்கே கூட யூஸ் பண்ணுவோம். அதை தான் டெக்ன்னு சொல்கிறது. அதுக்குள்ள HTML என்றதை க்ரியேட் பண்ணுறோம். நான் நார்மலாகவே ஒரு டெக் எலிமெண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கல, அதை நாங்கள் சரியாக டைப் பண்ண மாட்டோம், இப்படி ப்ளூ கலரில் காட்டும். இதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதே நேரம் இன்னொன்று முக்கியமானது, ஒரு டேக் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல
அது ஸ்டார்ட் பண்ண உடனே அதை க்ளோஸ் பண்ணுறது ஒரு குட் ஹேபிட். ஏனென்றால் நிறைய கோடிங் டைப் பண்ணி கொண்டு போயிருக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண அதை முடிக்க மறந்துடும் சில வேளையில். அதால் எரர்ஸ் வர பார்க்கும். அதனால் எந்த டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணாலும் உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நான் HTML ஸ்டார்ட் பண்ணிட்டேன், HTML க்ளோஸ் பண்ணிட்டேன். HTML ஸ்ட்ரக்சர், HTMLக்குள்ள ஹெட் பாடி, அதாவது ஒரு மனுஷன் உடம்பை போல் முதல்ல ஹெட் இருக்கும், அதுக்கப்புறம் பாடி இருக்கும். இவ்வளோ தான் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே பேராகிராஃப், பாடிக்குள்ளே பேராகிராஃப், டைட்டில், டேபிள் அப்படியெல்லாம் போகும். அதேமாதிரி ஹெட்டுக்குள்ளே டைட்டில் அப்படிக்கான வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் நாங்கள் பேசிக்கை பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போ HTML என்ற ஒரு க்ரியேட் பண்ணிட்டோம் ஃபைல். அதுக்குள்ளே ஹெட் போட போகிறோம். ஹெட் என்ற டேக் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஹெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுபோல் பாடியையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண போகிறேன் பாடியை. ஓகே, இப்போ ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதை நான் சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோலோட S கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஹெட் என்ற ஒரு பார்ட் இருக்குது, பாடி என்ற ஒரு பார்ட் இருக்குது. HTML ரெண்டு பகுதியையும் இப்போ காட்டிட்டேன். ஓகே, இப்போ HTML இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இது இப்போ வியூ, அதாவது ப்ரீவியூ காட்டுதா என்றதை பார்க்க போகிறேன். அதில் இதில் ரன் இருக்குது. இந்த ரன்னில் நிறைய ஒவ்வொரு வெரைட்டியாக ப்ரௌசர்ஸ் இருக்குது. அந்த ப்ரௌசர்ஸில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இருக்கிற ப்ரௌசர்ஸில் என்னில் கூகுள் க்ரோம் இருக்குது. ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். லான்ச் இன் க்ரோம் என்றதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண வெப்பேஜ் க்ரோமில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் எதுவுமே டைப் பண்ணாதபடி எல்லாமே பிளாங்காக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பாடிக்குள்ளே கண்டென்ட்ஸை போட்டு பார்ப்போம். இப்போ ஹெட்டுக்குள்ளே டைட்டில் போட போகிறோம். டைட்டில் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணோடனே பிளிங்க் பண்ணுது. இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் HTML பேசிக். பேசிக் என்று பேர் வச்சுட்டேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் க்ரோமில் செக் பண்ண போகிறேன், ரன் பண்ணுதான்றது. அதுக்கு டைட்டில் நான் போட்டது ஒர்க் பண்ணுதான்றது வடிவாக பாருங்கள். இதில் .html பேசிக் .html ரெண்டு கிடக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இந்த இடத்த பேர் மாறிட்டுது, HTML பேசிக். இது என்ன மாதிரி ரன் பண்ணுதுண்டா, இது இந்த ஹெட்டுக்கு நாங்கள் போட்ட டைட்டில் தான் இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ இந்த ஹெட் சம்பந்தமான ஹெட்டுக்காக போடுற அவ்வளவும் இந்த மேல் பாட்டுக்குள்ளே ரன் ஆக போகிற ஒரு விஷயம். இந்த இதுக்குள்ளே இதுதான் ஹெட்டுக்குள்ளே ரன் ஆக போகுது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு இமேஜை போட்டு ஐக்கனை போட்டோம்னா இந்த இடத்துல ஐக்கன் கொண்டு வரும். அதை நான் பிறகு எப்படி செய்கிறேன்ட்டு அங்கே டெக் பண்ணுறது, இமேஜ் போடுற அதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். பேசிக்கை இப்போ லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் டைட்டில் போட்டுட்டோம். இப்போ பாடிக்குள்ளே ஹெட், அதாவது ஒரு ஹெட்டிங் கொண்டு போட போகிறோம். ஸோ ஹெட்டிங் கொண்டு போட போகிறேன். H1 டேக்கை யூஸ் பண்ணுறேன். அதே டேக்கை உடனே க்ளோஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே H1 ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் ஹெட்டிங் டைப் பண்ணுறேன். ஹெட்டிங். ஓகே, இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் போட்ட ஹெட்டிங் இது வந்திருக்கு. பாடிக்குள்ளே நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன். இப்போ ஹெட்டிங் போல்ட் கலரில் வந்திருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்து போடலாம்னு யோசிக்கிறேன். ஸோ பேராகிராஃப் அந்த டெக் ஓப்பன் பண்ணுறேன். பேராகிராஃப் வந்து போடணும்னா பி என்ற டெக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பேராகிராஃப் this is my first paragraph. இது என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 குத்து போட்டிருக்கேன், 2 ஃபுல் ஸ்டாப் சேவ் பண்ணுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் இது வந்திருக்கு. இது பேராகிராஃப் ஸ்டைலில் வந்திருக்கு. இது ஹெட்டிங் என்ற இதில் வந்திருக்கு. இப்போ நான் ஹெட்டிங் என்ற விஷயத்துக்கு ஹெட்டிங் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அதாவது ஹெட்டிங்ன்றது அண்டர்லைன் பண்ணி காட்டலாம்னு யோசிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டெக்கில் யூன்றதை யூஸ் பண்ணுறேன். அதே யூவை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஹெட்டிங்குக்கு ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு, கோடு யூ மீன்ஸ். அதேமாதிரி எனக்கு இந்த ஸ்டைலில் இது இட்டாலிக்காக வந்தால் நல்லா இருக்குமென்று ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட்டாலிக்காக கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு அந்த டெக் ஓப்பன் பண்ணுறேன். பேராகிராஃபுக்கு முன்னுக்கு அந்த டெக்கை க்ளோஸ் பண்ணுறேன். மீன்ஸ் இட்டாலிக்கை இந்த இடத்துல மீன் பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்டாலிக் ஃபாண்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் HTML-ஓட பேசிக். இதில் HTML-ல் இது ஒவ்வொரு விஷயத்தையும் டெக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ், ஹெட்டிൻ്റെ எலிமெண்ட், பாடிൻ്റെ எலிமெண்ட், இது ஒரு ஹெட்டிங்கிൻ്റെ எலிமெண்ட், இது அண்டர்லைன்ഡ് எலிமெண்ட், இது பேராகிராஃப்ൻ്റെ எலிமெண்ட், இது இட்டாலிக்ൻ്റെ எலிமெண்ட், இது பாடிൻ്റെ எலிமெண்ட், இது HTML முடிவிൻ്റെ எலிமெண்ட்ஸ். இப்படி ஒவ்வொன்றையும் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படும். இந்த எலிமெண்ட்ஸை இதை ஹெட் டெக்குன்னு சொல்கிறது. ஒவ்வொரு அந்த எலிமெண்ட்ஸை டெக்குன்னு நாங்கள் கால் பண்ணுறது உண்டு. இவ்வளோதான் பேசிக். பேசிக்காக நாங்கள் ஒரு பேஜில் நின்று ரன் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த கட்டங்களை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.